Hello traders, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்குரிய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அங்க இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு மாறதுக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குற இடம் தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. இனிஷியலி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அண்ட் தென் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது மார்க்கெட்டோட டைரக்ஷன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகும்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தாதான் நமக்கு டவுன் ட்ரெண்ட் மாறும். சரிங்களா? ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து எப்படி வேலிடான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றது, ஆஸ் வெல் அஸ் நாட் அ வேலிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல நம்ம எப்படி ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து இனிஷியலி அப் ட்ரெண்ட்ல இருக்கு அண்ட் தென் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிற இடத்துல நமக்கு இந்த மாதிரி கேண்டில் க்ளோசஸ் நடந்திருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸ் ஆஃப் ஃபார்ம் இருந்த ஹையர் லோல அப் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்க போகுது. ஸோ ஹையர் லோவில் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிற இடத்துல நமக்கு கேண்டில் க்ளோஸ், ப்ராப்பரான ஒரு கேண்டில் க்ளோஸ் நடந்திருக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுல இந்த வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நம்ம எப்படி ட்ரேட்ஸ் எடுப்போன்றதையும் பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம நாட் அ வேலிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அண்ட் தென் நமக்கு ப்ரீவியஸா ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோல மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. பட் இது வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா மார்க்கெட் நமக்கு வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் நடக்காம ஜஸ்ட் விக்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எப்பயுமே ட்ரேடர்ஸ் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாலும் சரி, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தாலும் சரி, இட் ஷுட் பி ஆன் கேண்டில் க்ளோஸ். எப்பயுமே கேண்டில் க்ளோஸ் நடந்தால் மட்டும்தான் அது வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது வந்து வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லை. விக்ஸில் எப்போ க்ளோஸ் ஆனாலையும் நீங்கள் ட்ரேட்ஸ் என்டர் ஆகிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அண்ட் ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்டுக்கு பார்ப்போம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஃபர்ஸ்ட் இனிஷியலி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி அண்ட் ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோவா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். வித் எப்படின்னா கேண்டில் க்ளோஸ்ல அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இது வந்து ஜஸ்ட் அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட். அண்ட் ட்ரேடர்ஸ் இப்போ டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்கு அண்ட் தென் ப்ரீவியஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிருந்த லோ ஹைல மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வித் கேண்டில் க்ளோஸோட கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அண்ட் தென் இங்க இருந்து மார்க்கெட் கண்டினியூ டுவர்ட்ஸ் அப் ட்ரெண்ட். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரேடர்ஸ் கன்சாலிடேஷன் டு அப் ட்ரெண்ட். இனிஷியலி மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு அண்ட் தென் ப்ரீவியஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிருந்த ஹைல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸோட நடந்திருக்கு. கேண்டில் க்ளோஸோட நடக்கும் போது என்னன்னா நமக்கு அது ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அண்ட் தென் இது வந்து மறுபடியும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கு. ட்ரேடர்ஸ் இப்போ மார்க்கெட் கன்சாலிடேஷன் டு டவுன் ட்ரெண்ட் போற ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இனிஷியலி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு அண்ட் ப்ரீவியஸா ஃபார்ம் ஆயிருந்த லோல மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த இடத்துல மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிருக்குல்ல, அது எப்படி பிரேக் பண்ணிருக்குன்னா நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? கேண்டில் க்ளோஸ் நடந்ததுனாவே ஸோ இது ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நம்ம எப்படி ஆர்டர்ஸ் எடுப்போம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அண்ட் தென் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல நம்ம எந்த இடத்துல ஆர்டர் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மீண்டும் ஒரு லோவ ஹை ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த லோவ ஹை ஃபார்ம் ஆகுது நம்மளோட என்ட்ரி அங்க, அதாவது செல் என்ட்ரி அங்க இருந்து இருக்கும் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸா ஃபார்ம் ஆயிருந்த லோவர் ஹையும் டிபி வந்து ப்ரீவியஸா ஃபார்ம் ஆயிருந்த லோவர் லோலயும் இருக்கும் ஃபார் டவுன் ட்ரெண்ட். ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த பிறகு நம்ம அந்த என்ட்ரி எப்படி எடுப்போம்ன்றது பார்க்கலாம். இனிஷியலி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அண்ட் தென் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து மார்க்கெட் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மீது ஒரு ஹையர் ஃபார்ம் இருக்கு. அண்ட் தென் என்னோட என்ட்ரி வந்து இந்த ஜோன்ல இருக்கும் அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோலையும் டிபி வந்து ப்ரீவியஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் ஹைலையும் இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை நம்ம இப்போ லைவ் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அண்ட் ட்ரேடர்ஸ் இப்போ லைவ் மார்க்கெட்ல பார்த்தோம்னா இனிஷியலி நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு அண்ட் தென் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்திருக்கு வித் எப்படின்னா கேண்டில் க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அண்ட் தென் இங்க மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல போயிருக்கு அண்ட் தென் இங்க இருந்து நான் ஒரு பை ஆர்டர் எடுத்திருந்தேன். ஸோ அது எனக்கு டிபியும் கொடுத்தது. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் இப்போ லைவ் மார்க்கெட்ல என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் பார்ப்போம். இனிஷியலி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு அண்ட் தென் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வித் கேண்டில் க்ளோஸ் நடந்திருக்கு. கேண்டில் க்ளோஸோட நடந்ததுனால நான் இது ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்சிடர் பண்றேன். அண்ட் தென் என்னோட ட்ரேட் இங்க இருந்து என்ன எடுத்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செல் எடுத்திருப்பேன். அது செல் என்ட்ரி எப்படி எடுத்திருப்பேன்னா ப்ரீவியஸா ஃபார்ம் இந்த லோவர் ஹைல என்னோட ஸ்டாப் லாஸும் அண்ட் தென் அரௌண்ட்
லோவர் லோல என்னோட டிபி இருந்திருக்கும். ஸோ ட்ரேடர்ஸ் இப்படி தான் நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நம்ம ஒரு ஆர்டர்ஸ் என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபர்ஸ்ட் வேலிடான்னு கண்டுபிடிக்கணும். வேலிடான்னு கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகும். இன்னைக்கு வீடியோல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பத்தி நம்ம ஃபுல் டீடைலா பார்த்தோம். எப்படி ஒரு ஆர்டர் ஸ்பேஸ் பண்ணும், வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எது, நாட் அ வேலிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுன்னு. ஸோ ட்ரேடர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்றேன். உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரேடர்ஸ். தேங்க்யூ.